ஸோ இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பண்ணுறதை யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாதா? மக்கள் தான் தீர்ப்பை கொடுக்கணும். அதாவது என்னென்னா, இவங்க வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இவங்களோட வழக்கறிஞர்களை வச்சு சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சி மேலே போய் ஸ்டே வாங்கி நாட்களை கடத்திடுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த வழக்கோட தன்மை என்ன, இந்த வழக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு எதுவுமே மக்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அப்படி சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது இவங்க என்ன லூப் ஹோல்ஸை கிரியேட் உள்ளே போகிறாங்க, எப்படி ஸ்டே வாங்குறாங்க, எப்படி அந்த வழக்கை நகர முடியாமல் எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டு கெட்ட பேர் வராமல் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ எலெக்ஷன் வரைக்கும் கெட்ட பேர் வரலன்னா எங்கள் மேலே வந்து தப்பு இல்லை, ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மேலேயும் தப்பு இல்லை, மக்கள் வந்து பொய் சொல்லியிருக்காங்க, எந்த முறைகேடும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபேக் அலிகேஷன் தான் இவங்க மக்கள் வந்திருக்கு. ஆனால் மக்கள் கிட்ட கொண்டு போக வேண்டிய அளவுக்கு ஊடகங்கள் இதை கொண்டு போலியா மக்கள் கிட்ட? இல்லை, ஊடகங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்தனால தான் இன்றைக்கி நம்ம பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. பல வழக்குகள் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இன்னும் விவாதத்துக்கே உள்ளாகலையே. இல்லை, அது வந்து கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் தான் வருது. அதாவது என்னென்னா, இப்போது முதல் கட்டமாக எல்லாருமே பேசிடுறாங்க. காரணம் என்னென்னா, மக்கள் எல்லாரும் திரண்டு வரும்போது நீங்கள் எப்படி ஒரு பொத்தி மூட முடியும்? ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு வராங்க. அவங்க திரண்டு வரும்போது மைக்கை பிடிச்சிட்டு எல்லா ஊடகங்களும் வந்துட்டாங்க. திருப்பி வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாரும் பேசினதுக்கப்புறமா பல லட்சம் பேர் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமும் சேர்க்கப்படுது. கெட்ட பேர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இதை பூதாகரமாக ஆக்காமல் அந்த ஊர் மக்கள் வாக்களிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இது வாக்களிக்காமல் அளவுக்குள்ள மைண்ட் செட் வந்துடக்கூடாதுங்கிறதுல கிளியராக இருக்காங்க. இந்த வழக்கில் அவங்க மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நீதிமன்றத்திலேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லை மக்கள்கிட்ட பிடிபடுறாங்களா அப்படின்றத இனி வர்ற காலங்களில் பார்க்கலாம். நேரத்தை ஒதுக்கி கற்றுக்கல பயன்படுறது. நன்றி.